இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு ரீஜனல் ஃபோக்கஸ் ராஜஸ்தான் மாநிலத்தை பார்க்க போகிறோம். ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து சாட்சிகளையும் பாடல்களையும் நாங்கள் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். அது மட்டும் இல்லை, இந்த மாதம் முழுவதும் நம்ம தனிமையை குறித்து தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம தனிமையை கடந்து போகும்போது நமக்குள்ள கோபம், துக்கம், அவமானம் இப்படிப்பட்ட உணர்ச்சிகளை நம்ம எதிர்கொள்கிறோம். இப்படிப்பட்ட உணர்ச்சிகளின் தொகுப்பா ஏன் தனிமை இருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க இருக்கிறோம். கோபம், எரிச்சல் இது எல்லாமே நம்முடைய உணர்வின் வெளிப்பாடு தான். ஆனால் அதோடைய மைய பிரச்சனை அப்படின்னு பார்த்தா அது வேற ஒன்றா இருக்குது. உங்கள் மனசில் என்ன இருக்கோ அதுதான் உங்களுக்கு இந்த மாதிரி வெளிப்பாடுகளில் தெரியுது. உங்கள் மனசில் தனிமையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்போது இப்படிப்பட்ட உணர்வுகளை நீங்கள் பிரதிபலிக்கிறவங்களா இருப்பீங்க. அப்படின்னா அந்த மனசை நம்ம என்ன பண்ணலாம், எதை கொண்டு அதை நிரப்பலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு கற்றுக்கலாம். இப்போது ஒரு ஆராதனை பாடலை பார்க்கலாம்.
இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த பாடல் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு பாடலாக இருக்குது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் தான் நமக்கு விடுதலையை தர முடியும். இப்போ நீங்கள் பார்த்த அந்த பாடல் சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலில் 2 மில்லியன் வியூஸை தாண்டி இருக்குது. இப்படிப்பட்ட பாடல்களை நீங்கள் மறுபடியும் பார்க்கணும், உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னா சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலில் வந்து பார்க்கலாம். உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் நமக்கு ஒரு விடுதலையை தர முடியும். நம்ம இதயத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் இடம் தரும்போது நிச்சயமாக உங்களுடைய செயல்களில் ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். ஒரு புதிய வாழ்க்கை பார்வையாளர்கள், இன்னைக்கே நீங்க ஒரு புதிய வாழ்க்கை குடும்பத்துல இணையறதுக்காக உங்களை வரவேற்கிறோம். நீங்க ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சியை டிவி மற்றும் டிஜிட்டல் தளம் மூலமா ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் கொண்டு போங்க. அப்படி நீங்க செய்யறதுக்காக ஒவ்வொரு மாசமும் நீங்க 50 ரூபாய் பங்களிப்பா தரலாம். உங்களோட பங்களிப்பை எங்களுக்கு தர்றதுக்கு நீங்க திரையில தெரிகிற QR கோடை ஸ்கேன் செஞ்சு இன்னைக்கே ஒரு புதிய வாழ்க்கை குடும்பத்துல நீங்களும் இணையுங்க. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இன்னைக்கு ரீஜனல் ஃபோக்கஸ் ராஜஸ்தான் மாநிலத்தை பார்த்துட்டு இருக்கோம். ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து பாடல்களையும் சாட்சிகளையும் நாங்கள் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். அது மட்டும் இல்லை, நம்ம தனிமை தொடரில் துக்கம், கோபம், அவமானத்தின் தொகுப்பா ஏன் தனிமை இருக்குது அப்படிங்கிறது தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ராஜஸ்தானை சேர்ந்த பிரேமலதா அவங்கள தான் நம்ம சந்திக்க போகிறோம். அவங்களுடைய சாட்சியை தான் பார்க்க போகிறோம். தேவன் எப்படி அவங்களுடைய தனிமையை போக்கினார், எப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார் அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. வாங்க பார்க்கலாம். ஜெய்ப்பூரை சேர்ந்த பிரேமலதா பெர்வா திருமணத்திற்கு பின் ஒரு புதிய வாழ்க்கையின் தொடக்கத்தால் அவர் மிகவும் சந்தோஷப்பட்டார். ஆனால் திருமண வாழ்க்கையில் சூழ்நிலைகளை புரிந்து கொள்ள முடியாத காரணத்தினால் அவர் தனிமையில் இருப்பதாக எண்ணிக்கொண்டிருந்தார். எனக்கு கல்யாணம் ஆகி நான் கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாம தான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஏன்னா என் கணவர் என்னை விட அவருக்கு அவங்க குடும்பம் தான் ரொம்ப முக்கியமா இருந்ததா. என்னை பத்தி அவரு கொஞ்சம் கூட கவலையே பட மாட்டாரு. அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததா. இதன் காரணமாக தன் மனதில் இருக்கும் விஷயங்களை சொல்ல தயங்கிக் கொண்டிருந்தார். போக போக எனக்கு ரொம்ப வெறுப்பா இருந்ததா. நாங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம். மன கஷ்டம் அதிகமாயிட்டே இருந்ததா. என்னால அத வெளிப்படையா பேச முடியாது. அப்படியே நான் அத அவங்க முன்னாடி பேசினாலும் அது வேலைக்காகாது. நான் என்ன சொன்னாலும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏன் மேல குறை இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் எல்லாத்தையும் சரியா செய்யணும்னு நினைச்சாலும் அத அவங்க தப்பாவே பேசுவாங்க. எனக்கு அது கஷ்டமா இருக்கும். எனக்கு ஏதோ குறை இருக்குன்னு சொல்லியே அவங்க என்ன எப்ப பார்த்தாலும் எல்லாரும் முன்னாடியும் மட்டம் தட்டியே பேசுவாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதனாலேயே நான் ரொம்ப தனிமையா ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். உறவு முறிந்து போகுமோ அல்லது குடும்பத்திற்கு களங்கம் ஏற்படுமோ என்ற பயத்தினால் அவர் யாரிடமும் எதுவும் சொல்ல முடியவில்லை. நான் டென்ஷன்ல எந்த ஒரு விஷயத்தையும் என் கணவர்கிட்ட பகிர்ந்துக்கிறதே இல்ல. அதோட நான் அம்மா அப்பா கிட்ட கூட எதுவும் சொல்லல. என் கூட உட்காந்து யாராவது பேசுவாங்களான்னு நான் ரொம்ப ஆர்வமா இருந்தேன். ஆனா யாருமே வந்து பேசவே மாட்டாங்க. அதனால எனக்கு நானே கெடுதல் செஞ்சுக்கலான்னு நினைச்சேன். அது மட்டும் இல்லாம நான் அதுக்கான முயற்சியும் பண்ணி பார்த்தேன். ஆனா நான் அதுல வந்து தோத்து போயிட்டேன். பிரேமலதாவை பார்த்த அவருடைய உறவினர் ஒருவர் அவரை ஜெபத்திற்கு அழைத்தார். அங்கே அவர் ஒரு பாஸ்டரை சந்திக்க நேரிட்டது. அங்க நான் 2 தடவை போனேன். அதுக்கப்புறம் போறத நிறுத்திட்டேன். ஒரு நாள் நான் தூங்கிட்டு இருந்தப்போ திடீர்னு எனக்கு எங்க ஆண்டியோட ஞாபகம் வந்துச்சு. அப்ப நான் அவங்க வீட்டுக்கு போய் அவங்க வீட்டுல ஜெபத்துல உட்கார ஆரம்பிச்சேன். அன்னைக்கு ஜெபமும் ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க என்கிட்ட ரொம்ப அன்பா பேசினாங்க. அதுக்கப்புறம் அன்பா அரவணைச்சாங்க. என்கிட்ட நம்பிக்கையோட தேவன் எல்லாத்தையும் சரி பண்ணுவாருனாங்க. அவங்க சொன்ன அந்த வார்த்தை எனக்கு ரொம்பவே ஆறுதலா இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப நிம்மதியை கொடுத்துச்சு. அப்பதான் அவங்க என்கிட்ட சொன்னாங்க, உன்னோட கஷ்டத்தை நீ தேவனிடத்துல ஒப்படைச்சிட்டு அவர் அதை சரி பண்ணுவாருனாங்க. நானும் எது இருந்தாலும் தேவனிடத்துல ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சேன்.
அவர் எதா இருந்தாலும் பார்த்துப்பாருன்னு முழுசா நம்புனேன். தேவன் தான் எனக்கு எல்லாமே. அந்த நாளில் இருந்து பிரேமலதாவிற்கு ஜெபத்தில் ஒரு நம்பிக்கை கிடைத்தது. ஆனா இவங்களோட ஜெபத்தின் மூலமா எனக்கு வாழ்க்கையில தேவனுடைய வேலைகள் என் வாழ்க்கையில நல்லபடியா நடக்க ஆரம்பிச்சுதா. நான் தினம் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். நான் ஜெபத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சேன். என்னோட நடவடிக்கையில நான் நிறைய தப்பு பண்ணிட்டு இருந்தேன். அது எல்லாமே எனக்கு ஜெபம் பண்ணும்போது தான் தெரிய வந்தது. அப்பதான் ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னாரு. இந்த வசனம் என்ன தொட்டுச்சு. அப்போத்துல இருந்து நான் ஆண்டவரை முழுமையா நேசிக்க ஆரம்பிச்சேன். நான் ரொம்ப வருத்தப்பட்டு அழ ஆரம்பிச்சேன். எனக்கு பெரிய பலம் கிடைச்ச மாதிரியே இருந்துச்சு. அது எனக்கு பெரிய நிம்மதியை கொடுத்துச்சு. அதனால நான் ரொம்ப அமைதியாக ஆரம்பிச்சேன். என் கணவர்கிட்டயும் நான் ரொம்ப அமைதியா பேச ஆரம்பிச்சேன். இன்றைக்கு பிரேமலதாவும் அவருடைய குடும்பமும் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். மேலும் தேவனுடைய அரவணைப்பை பற்றி சாட்சி தருகிறார்கள். தேவன் என்னோட வாழ்க்கையில இருந்த துன்பங்களை என்னை விட்டு தூரமா தூக்கி போட்டாரு. அப்புறம் என்னோட குடும்பத்திலயும் அவரு நிறைய அற்புதங்களை செஞ்சாரு. நாங்க இப்போ ஒரு குடும்பமா சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணம் நான் ஆண்டவரை நெருங்கி போனதுனாலதான். நன்றி பிரேமலதா, உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் கூட நம்ம வாழ்க்கை மாதிரியே இருக்குதே அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். குறிப்பாக பெண்கள் திருமணமாகி போகும்போது புது வீட்டுக்கு போகிறாங்க, புது கலாச்சாரத்துக்குள்ளே போகிறாங்க, புது இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துல பழகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். எதுவுமே ஈஸி கிடையாது இல்லையா? கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நம்ம அங்கே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்போ நம்ம சாட்சியாக பார்த்தா பிரேமலதா அவங்க வாழ்க்கையிலும் கூட நிறைய சவால்கள் இருந்திருக்கு. ஆனால் அவங்க தான் கிட்ட தான் குறை இருக்குது அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் தேவன்கிட்ட அவங்க ஜெபிக்கும் போது தேவன் அவங்களுடைய மனநிலையை மாற்றினார். சூழ்நிலை எல்லாமே அப்படி தான் இருந்திருக்கு, ஆனால் அவங்களுடைய மனநிலையை தேவன் மாற்றினார் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. நம்ம மனநிலையை பொறுத்து தான் நம்ம செயல்கள் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய உண்மைனே சொல்லலாம். உங்களுக்காக நான் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். ஒருத்தர் நல்லா படித்து அவங்க பெற்றோரோட ஒரு பெரிய சிட்டியில் இருந்தார். அவருக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சிது, ஒரு நல்ல பாஸ் கிடைச்சாங்க. இவர் நல்ல நேர்மையாக வேலை பார்த்தாரு. அந்த பாஸ்க்கு இவர் ரொம்ப பிடிச்சி போயிட்டு ப்ரமோஷன் கிடச்சிது. மறுபடியும் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் போது அவர் வேறு ஒரு நகரத்துக்கு போக வேண்டியதாக இருந்தது. இப்போது இந்த இடத்துல வேலை அதே வேலை தான், அதே பாஸ் தான். ஆனால் இவருடைய செயல்கள் மாறி இருக்கு. அவர் ரொம்ப கோபப்பட்டார். பிறகு அதை நினச்சி வெட்கப்பட்டார். அப்புறம் ஒரு கட்டத்தில் எல்லாமே அப்படி தான் இருக்குது, நான் தான் மாறிட்டேன், எனக்கு தான் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அப்போ அவருடைய நண்பர்கிட்ட அவர் போகிறாரு. நண்பர் மூலமாக இவருக்கு ஒரு வழிகாட்டுதல் கிடைக்குது. அவருடைய நண்பர் சொல்லியிருக்காரு, உன்னுடைய தனிமையினால தான் உனக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு அப்படின்னு அவர் சொன்னார். உனக்காக நான் ஒரு பைபிள் வசனத்தை சொல்கிறேன் அப்படின்னு அந்த நண்பர் சொன்னார். அந்த வசனத்தை இப்போ நான் உங்களுக்காக சொல்கிறேன். யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இது ஒரு பெரிய பாக்கியம். நம்ம எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்றது ஒரு பெரிய பட்டம். நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் எந்த நகரத்தில் இருந்தாலும் சரி, அவர் நம்முடைய பிதா. நம்ம எல்லாரும் அவருடைய குடும்பமாக இருக்கோம். இதை நீங்கள் நினைக்கும் போது நீங்கள் தனிமையில் இல்லை அப்படிங்கிறத நிச்சயமாக புரிஞ்சுப்பீங்க. நீங்கள் எல்லாருமே தேவனுடைய மகளா இருக்கீங்க. அவர் நம்முடைய பிதா. இப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி தனிமையில் இருக்கேன்னு சொல்ல முடியும்? உங்களுக்காக ஒரு பிதா இருக்கிறாரு. எல்லாருமே ஒரு குடும்பமாக இருக்கோம். இந்த எண்ணம் உங்களுக்குள்ளே வரும்போது உங்களுக்குள்ள தனிமைங்கிற ஒரு எண்ணம் வரவே வராது. அது உங்களுடைய சுபாவத்திலையுமே வெளிப்படும். உங்களுக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கும், ஒரு பொறுமை இருக்கும். உங்களை சுற்றி இருக்கவங்களால அதை புரிஞ்சிக்கவும் முடியும். ஒருவேளை உங்கள் நடத்தையில் இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதற்கான முக்கிய காரணம் என்ன, உங்கள் மனசில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிங்க. உங்கள் மனசில் தேவன் இருக்காரு அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கும், ஒரு பொறுமை இருக்கும். ஒருவேளை உங்கள் மனசில் தேவன் இல்லை அப்படின்னா உங்களால் உங்களை கட்டுப்படுத்த முடியாது. கோபம், விரக்தி, துக்கம், இந்த மாதிரியான உணர்ச்சிகளால் நீங்கள் பாதிக்கப்படுவீங்க. ஒருவேளை இப்படிப்பட்ட உணர்ச்சிகளால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த நேரத்தில் நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் இதயத்தில் இடம் கொடுங்க. நிச்சயமாக அவர் உங்களுக்கு பாவ மன்னிப்பை தருகிறார். அது மட்டும் இல்லை, உங்கள் மனசை அன்பால் அவர் நிரப்புறாரு.
ஒருவேளை இன்னும் கூட உங்களால் அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வர முடியல, உங்களுக்கு ஒரு ஜெப உதவி தேவை அப்படின்னா நீங்கள் எங்களுடைய சிபிஎன் ப்ரேயர் லைன் நம்பருக்கு கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு சேர்ந்து ஜெபிப்போம். உடல் பருமன் மற்றும் புகைப்பழக்கம் மாதிரி தனிமை உணர்வின் பாதிப்பு வெளியே தெரியறதே இல்ல. ஒருவேளை இன்னைக்கு நான் இறந்து போயிட்டேன்னா அதுக்கப்புறம் என்னை பத்தி கவலைப்பட யாரும் இருக்க மாட்டாங்க. என்னை பத்தின கவலை யாருக்கும் இருக்காது. இந்த மாதிரியான உணர்வு உலகத்துல அதிகமாகிட்டே இருக்கு. நண்பர்களே, இன்னைக்கு உலகத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் தேடுற அந்த அரவணைப்பு தேவன் கிட்ட வரும்போது நிச்சயமா கிடைக்கும். ஆகஸ்ட் மாசம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு புதிய வாழ்க்கை டிவி நிகழ்ச்சியில சிபிஎன் பிரேயர் லைன் டீம் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுவாங்க. அப்ப நீங்க கண்டிப்பா இந்த பிரார்த்தனையில கலந்துக்கோங்க. ஃப்ரைடே பிரேயர்ஸ்ல கலந்துக்க முடியலனா நீங்க சிபிஎன் பிரேயர் லைன் நம்பருக்கு எப்ப வேணாலும் கால் பண்ணலாம். இல்லனா வாட்ஸ்அப்ல மெசேஜ் கூட பண்ணலாம். உங்க பிரார்த்தனை வேண்டுதலை நீங்க அதுல சொல்லலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. நீங்க எப்ப தனிமையை உணர்ந்தாலும் போன் எடுத்து கால் பண்ணி ஆதரவை பெற்றுக்கோங்க. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இன்னைக்கு ரீஜனல் ஃபோக்கஸ் ராஜஸ்தான் மாநிலத்தை பார்த்துட்டு இருக்கோம். ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து பாடல்களையும் சாட்சிகளையும் பார்த்தோம். அது மட்டும் இல்லை, கோபம், துக்கம், அவமானம், சுய பரிதாபம், இதோட தொகுப்பா தனிமை ஏன் இருக்கு அதை பற்றியும் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில வரும்போது இப்படிப்பட்ட அந்த கெட்ட காரியங்கள்ல இருந்து நம்ம மீண்டு வர முடியும். இப்படிப்பட்ட உணர்ச்சிகள்ல இருந்து நம்ம மீண்டு வந்து சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற முடியும். இப்ப நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். ராஜஸ்தான் மாநிலத்திற்காகவும் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீங்க எங்க கூட இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த தனிமையால தங்களுடைய நடத்தையில மாற்றம் ஏற்பட்டு எல்லா இடத்திலையும் தலை குனிவையும் அவமானத்தையும் சந்திச்சுக்கிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் இந்த நேரத்துல ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்களோட இந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த அவங்களுக்கு நீங்க கிருபையை தாங்க. இந்த பிரச்சனைகளுடைய மூல காரணம் எதுன்னு கண்டுபிடிக்க அவங்களுக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே. தங்களோட குடும்பத்தையும் ஊரையும் விட்டு தூரத்துல இருக்கிறவங்க தனிமையால இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்கன்னா நீங்க அவங்க கூட துணையா இருக்கீங்கிற நம்பிக்கையை அவங்களுக்கு தாங்க. அவங்க மனசுல இருக்கக்கூடிய வெறுமை, தனிமை எல்லாத்தையும் நீங்க எடுத்து போடுங்க. இந்த தனிமையால ஏற்பட்ட மாற்றத்தினால அவங்க வாழ்க்கையில அவங்க பட்ட அவமானத்துக்கு பதிலா 2 மடங்கு ஆசீர்வாதத்தை தாங்க ஆண்டவரே. அவங்க அவமானப்பட்ட எல்லா இடத்துலையும் அவங்களை நீங்க உயர்த்துங்க ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்திலையும் ராஜஸ்தான் மக்களுக்காக உங்களுடைய சமூகத்துல வருகிறோம் ஆண்டவரே. அவர்களை ஆசீர்வதிங்க. அந்த நாட்டின் தலைவர்களையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. ஞானத்தை தாங்க கர்த்தாவே. செழிப்பை கட்டளையிடுங்க ஆண்டவரே. இப்ப இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் பரமபிதாவே. ஆமீன், ஆமீன். நம்முடைய செயல்களில் மாற்றம் வரணும் அப்படின்னா இந்த ஜெபத்தை நீங்க இன்னைக்கு மட்டும் இல்லை, தொடர்ந்து செய்யுங்க. உங்களுக்காகவும் உங்க நண்பர்களுக்காகவும் நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. இப்ப இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். சங்கீதம் 68:5-6. தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குகிறார். துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள். தேவன் கட்டுண்டவர்களை விடுதலை செய்து ஒரு பாக்கியத்தை தருகிறார் அப்படிங்கிறத இந்த வசனத்தின் மூலமா நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலும் கட்டுகள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், உங்க வாழ்க்கையில கசப்புகள் இருக்கலாம். யாருமே இதை ஷேர் பண்றது கூட இல்லையே அப்படின்னு கூட நீங்க யோசிக்கலாம். ஆனா உங்களுக்காக தேவன் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கட்டுகளையும் அவர் விடுதலை செய்கிறார். அதனால நம்ம தேவனிடத்தில் வந்து அந்த உதவியை பெற்றுக்கொள்ளலாம். உங்களுடைய மனசுல தனிமை இருக்குது அல்லது வேற ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது செயல்பாடுகளில் வெளியில தெரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு கோபம், துக்கம், அவமானம் இந்த மாதிரி செயல்கள்லாம் இருக்குது அப்படின்னா உங்க மனசுல தேவன் இல்லைன்னு அர்த்தம். ஒருவேளை உங்க மனசுல தேவன் இருக்காரு அப்படின்னா உங்களுக்கு பொறுமை இருக்கும், சமாதானம், சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும். உங்களை சுற்றி இருக்கவங்களே கேட்பாங்க, எப்படி இவங்க இவ்வளோ சமாதானமாக இருக்காங்க, இவ்வளோ பொறுமையாக இருக்காங்க, எப்படி இவங்க இதெல்லாம் செய்கிறாங்க, இவங்களுக்குள்ள யார் இருக்கா அப்படின்னு கூட
அவங்க கேட்பாங்க. நம்ம சாட்சியாக பார்த்தோம் இல்லையா, பிரேமலதா அவங்களுடைய வாழ்க்கையிலுமே நம்ம இதை தான் பார்த்தோம். அது மட்டும் இல்லை, தேவன் தன்னுடைய பிள்ளைகள், அதாவது அப்பா பிதாவே அப்படின்னு அழைக்கக்கூடிய ஒரு அங்கீகாரத்தை நம்ம எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கிறாரு. நம்ம எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கோம். நம்ம தனியாக இல்லை, தேவன் நம்ம கூட இருக்காரு. நீங்கள் இயேசு கிறிஸ்துவோடைய அன்பை புரிந்து கொண்டு தனிமையிலிருந்து விடுபடுவீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நிகழ்ச்சியோடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கான நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். நான் வேறொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. காட் பிளஸ் யூ.